ஹலோ எவ்ரி ஒன். ஸோ கோயம்புத்தூர்ல காலேஜ் ஜாயின் பண்ணலாமா இல்லை சென்னையில ஜாயின் பண்ணலாமா? நம்ம கட் ஆஃபுக்கு வந்து கோயம்புத்தூர்ல நல்ல காலேஜ் கிடைக்குமா இல்லை சென்னையில நல்ல காலேஜ் கிடைக்குமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ எந்த கட் ஆஃப் ரேஞ்சில் என்னென்ன காலேஜஸ் இருக்கு, ஸோ நீங்க எந்த ரீஜன் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க காலேஜ் முடிக்க போற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப்ல இருந்து 195 கட் ஆஃப் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த ரீஜன் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ சென்னை தான் வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு வந்து ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா சிஇஜி இருக்கு, எம்ஐடி இருக்கு, எஸ்எஸ்என். 195 கட் ஆஃப் மேல எடுத்தீங்கன்னா நீங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். கோயம்புத்தூர்லயும் ஒரே ஒரு காலேஜ் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி. ஸோ இந்த 4 ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 195 மேல எடுத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த காலேஜ்குள்ள நீங்க போறதுக்கு ட்ரை பண்ணணும். பட் வந்து நீங்க ஏன் நான் வந்து சென்னையை நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்போசர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரோட வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும். ஸோ அதனால வந்து நான் சென்னையை ஃபோக்கஸ் பண்ண சொல்றேன். ஸோ கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் போற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா பிரைவேட் பாக்குற மாதிரி இருந்தால் எஸ்எஸ்என் ட்ரை பண்ணலாம். இது கிடைக்கல அப்படின்னா நீங்க அடுத்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிஎஸ்சி, கோயம்புத்தூர் பிஎஸ்சி ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து 195 மேல எடுத்துட்டீங்கன்னா நீங்க சென்னை போறதுக்கு ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல எக்ஸ்போசர் கிடைக்கும். 190 to 195 கட் ஆஃப் குள்ள இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் பெஸ்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், அடுத்து வந்து பிஎஸ்சி ஹைடெக். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மேஜர் பிளேயர்ஸ் இந்த ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 190 to 195 குள்ள இருந்தீங்கன்னா மேஜர் பிளேயர்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் நிறைய இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா சிஐடி அண்ட் ஜிசிடி கோயம்புத்தூர், இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள மெயின் பிளேயர்ஸ் நம்ம சொல்லலாம். நேரில் போயிட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை, எனக்கு கவர்மெண்ட் எய்டட் வேணாம், எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த காலேஜஸ் மேல அப்படின்னா உங்களுக்கு அடுத்து பிரைவேட் பிளேயர்ஸ் யார் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஹைடெக் இருக்காங்க, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்காங்க, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்காங்க, ஸ்ரீகிருஷ்ணா கோயம்புத்தூர். ஸோ இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் பிளேயர்ஸ். எப்படி நான் வந்து 195 மேல நான் சென்னையை ஃபோக்கஸ் பண்ண சொன்னேன்னா அதே மாதிரி நீங்க வந்து 190 மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கோயம்புத்தூரை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் இருக்கு, பிஎஸ்சி ஹைடெக் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குமரகுரு இருக்கு, ஸ்ரீகிருஷ்ணா இருக்கு. ஸோ 5 மெயின் பிளேயர்ஸ் வந்து இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான காலேஜ். ஸோ எல்லாத்துலயும் வந்து பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்றாங்க. ஓகேவா? அதனால வந்து 190 to 195 குள்ள இருந்தீங்கன்னா நீ கோயம்புத்தூர் ஜோனை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 185 to 190 குள்ள இருக்கீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு மிக்சடு ரேஞ்சில் நமக்கு காலேஜஸ் இருக்கு. உங்களுக்கு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்விசி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை தாண்டி வந்து நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ் போறதை வந்து என்னை பொறுத்தளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கவர்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நேரில் போய் செக் பண்ணிட்டு நல்லா இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. பிரைவேட் காலேஜஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்விசி இருக்கு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அதே மாதிரி ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல டாப் பொசிஷன்ல ரன் ஆகிட்டு இருக்காங்க. அதனால இது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் காரைக்குடி, ரெண்டு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. பட் குவாலிட்டி வைஸ் நீங்க பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம வந்து கோயம்புத்தூர்ல 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா கேபிஆர் அண்ட் ஸ்ரீ ஈஸ்வர். பட் கேபிஆர் அண்ட் ஸ்ரீ ஈஸ்வர் நம்ம பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் எஸ்விசியோட கம்பேர் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா கேபிஆர் அண்ட் ஸ்ரீ ஈஸ்வர் வந்து பாத்தீங்கன்னா நியூ காலேஜஸ் தான். அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ் பேக்ரவுண்டோ அந்த அளவுக்கு வந்து டாப் பொசிஷன்ல முன்னாடி இருந்திருக்காங்கன்னா கிடையாது. இப்போ ரீசெண்ட் இயர்ஸா எமர்ஜ் ஆகிட்டு வராங்க. ஓகேவா? அதனால இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அந்த ராஜலட்சுமி நீங்க ஃபோக்கஸ் பண்றது ரொம்பவே நல்ல ஆப்ஷனா இருக்கும். கோயம்புத்தூர்ல தான் கண்டிப்பா போகணும் அப்படின்னா அவங்களோட கட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேபிஆர் அண்ட் ஸ்ரீ ஈஸ்வர் நீங்க எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 185 to 180 குள்ள அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆர்ஐடி, ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆர்எம்கே, சாய்ராம், இந்த 3 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் கேம்பஸ்,
ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 2 கேம்பஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி, அப்புறம் வந்து மதுரை வேலம்மாள் 185 to 180 இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் 5 எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி RMK, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, SKCT ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி. பட் வந்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு அதர் எக்ஸ்போசர்ஸ் கிடைக்காம போகலாம், ஏன்னா அது கோவில்பட்டியில் இருக்கனால அந்த ரீஜனில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 to 170 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா இருக்கு, கற்பகம் இருக்காங்க, இப்போ டாக்டர் NGP, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு KGISL இருக்கு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் வந்து சோனா இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தா கொங்கு ரீஜன்ல வருமே தவிர கோயம்புத்தூர்ல வராது. டாக்டர் மகாலிங்கம்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இருக்கு. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா 180 to 170. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா SRM ஈஸ்வரி இருக்கு, சென்ட் ஜோசப்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெல் எஸ்டாப்ளிஷ் மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு SRM ஈஸ்வரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஓரளவுக்கு நல்ல காலேஜ். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேயர் ஒன்று இருக்காரு, யாருன்னு பாத்தீங்கன்னா PSNA திண்டுக்கல்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் வந்து திண்டுக்கல், மதுரை, தேனி அந்த ரீஜன்ல இருக்கவங்க தாராளமா அந்த PSNA ப்ரிஃபர் பண்ணா ரொம்பவே கம்பெனிஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு நிறைய வராங்க. நீங்க 4 years நல்லா படிச்சு நீங்க பிளேஸ் ஆயிக்கணும், ஓகேவா? அதனால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த காலேஜஸ்ல நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இது இல்லாம அதர் பிளேயர்ஸ் யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சவிதா இருக்காங்க, மெஃப்கோ இருக்காங்க, அடுத்து RMD இருக்காங்க, சாய்ராமோட அதர் நெக்ஸ்ட் காலேஜ் இருக்கு, K ராமகிருஷ்ணன் திருச்சி இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதர் பிளேயர்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அப் டு 170 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ 170க்கு அப்புறம் நீங்க காலேஜ் பாக்குற மாதிரி இருந்தது, 170 to 160 நீங்க அகைன் வந்து நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோயம்புத்தூர் ரீஜன் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அதை தாண்டி வந்து உங்களுக்கு போறப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கு, குவாலிட்டி ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்காங்க, ஓகேவா? ஸோ 160 கீழெல்லாம் உங்களுக்கு கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா நீங்க ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணும், ஓகேவா? நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி வைஸ் சேஞ்ச் ஆகும். நான் வந்து ஒரு BC கட் ஆஃப், ஒரு ரெஃபரன்ஸ் கட் ஆஃபா வச்சு நான் சொல்றேன். சப்போஸ் நீங்க MBCயா இருக்கீங்க அப்படின்னா நான் 190 to 195 வரைக்கும் சொன்னதை நீங்க வந்து 193 கட் ஆஃப் வரைக்கும் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு SC கம்யூனிட்டியா இருக்கீங்கன்னா 185 வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 4 காலேஜ் சொன்னேன்ல, CEG, MIT, SSN and PSG. அப்போ நீங்க SC கம்யூனிட்டிக்குள்ள வரீங்க அப்படின்னா 185 கட் ஆஃப் வரைக்குமே இந்த 4 ஆப்ஷன்ஸ்குள்ள தான் நீங்க போறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்கு அடுத்து தான் வந்து அதர் ஆப்ஷன்ஸ் நீங்க வரணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.